ஹாய் டியர்ஸ், என்னோட நேம் ஏஞ்சல். நம்ம ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேண்டில் மேக்கிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு கேண்டில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் திங் பார்த்திங்கன்னா வேக்ஸு. ஸோ வேக்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பேசஸ் எப்படி நம்ம சூஸ் பண்ணணுன்னா லைக் ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் நமக்கு பேசஸ் வந்து டிஃபர் ஆகும். ஒரு கேண்டில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுக்கறது கேண்டிலோடைய வேக்ஸ் கிடையாது, கேண்டிலோடைய பேசஸ். நம்ம எதில் போர் பண்ணுறோமோ அதில் தான் வந்துட்டு அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். வேக்ஸஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து சோய் வேக்ஸ் அண்ட் பீஸ் வேக்ஸ் வந்து ஆர்கானிக்னு சொல்லலாம். பீஸ் வேக்ஸ் வந்து ஓல்டன் டேஸில் வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறது சோய் வேக்ஸ் தான். சோயா பீன்ஸ்லேருந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஈஸி ப்ரைஸ், உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ், அதே மாதிரியே உங்களுக்கு ஆர்கானிக் கூட. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் பேஸ் பண்ண வேக்ஸஸ்னு பார்த்தீங்கன்னா பேராஃபின் வேக்ஸ் அண்ட் ஜெல் வேக்ஸு. இது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ பேராஃபின் வேக்ஸ் வந்து உங்களுக்கு சோய் வேக்ஸோட ரேட் கம்மியாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம ஸ்மோக் பண்ணுறதுனால நமக்கு வந்து சைடு எஃபெக்ட் வர சான்ஸ் இருக்குது. ஸோ வேக்ஸஸில் உங்களுக்கு சோய் வேக்ஸ் வந்து பெஸ்ட்டு. அண்டு விக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது வந்து விக்னா என்னென்னா திரி தான் வந்து விக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் உங்களுக்கு அவைலபிள். இப்போது இந்த விக்லேயே வந்து பார்த்திங்கன்னா காட்டன் விக், இப்போ நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே காட்டன் விக்கு. உட்டனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ஸ் இருக்குது. பட் நமக்கு காட்டன் விக் வந்து நமக்கு நல்லாவும் இருக்கும், ப்ரைஸ் வைஸ் நமக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும். அண்டு சைஸ் பார்த்திங்கன்னா 1 இன்ச்லேருந்து 4 இன்ச் 5 இன்ச் அப்படிங்கிற மாதிரி சைஸ் டிஃபர் ஆகும். இப்போ டீலைட்ஸ் கேண்டில்ஸ்க்கெலாம் நம்மளுக்கு குட்டி சைஸ், அதாவது 1 இன்ச் இருந்தால் போதும். பட் 3 இன்ச் 4 இன்ச் எல்லாம் கொஞ்சம் பிக் சைஸ், ஜார் கேண்டில், டின் கேண்டிலுக்கு எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் பிக் சைஸில் வந்து நம்ம விக்ஸ் வந்து எடுத்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது மாதிரி ரோல், விக்கோடைய ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டன் ரோல் தனியாக நமக்கு இருக்கும். ப்ளஸ் வந்து கீழே செட் பண்ணுற சஸ்டைனரும் தனியாக இருக்கும். இது ரெண்டையுமே நம்ம வந்து செட் பண்ணி கூட நம்ம வந்து தனித்தனியாக வச்சுக்கலாம். பிகாஸ் சைஸ் வைஸ் ரெடிமேடாகவும் வாங்கிக்கலாம். இல்லை நான் இந்த மாதிரி பல்காக வாங்கிட்டு எனக்கு என்ன கேண்டில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறதுனாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த கேப் இருக்குது தெரியுமா, இந்த இடத்துல வந்து டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு என்ன சைஸ் கேண்டில் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ட்விஸ்ட்டு, அதாவது கட்டிங் பிளேடர் அந்த மாதிரி வச்சு ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும், டைட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பாட்டம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ விக் பொறுத்த வரைக்கும் காட்டன் விக் அண்டு உட்டன் விக்ஸ் இருக்குது. அதே மாதிரி விக் போடாமல் கேண்டில்ஸ் வந்து எரிய வைக்க முடியாது. உங்களுடைய கேண்டில் பேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி விக்கோடைய சைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கேண்டில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிப் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ரெடிமேடாகவும் விற்கும். அண்ட் இது மாதிரி ரோல் வாங்கிட்டு சஸ்டைனர்னு சொல்லுவாங்க, கீழே அந்த சில்வர் கலரில் இருக்குது இல்லையா, சஸ்டைனர் வாங்கி நம்ம தனியாகவும் வச்சுட்டு பல்காக வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஏற்ற சைஸ் வந்து கட் பண்ணுறதுனாலும் ஃப்ரீ டைமில் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய சாய்ஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் பார்க்கலாம். ஸோ ஒரு கேண்டில் பண்ணுறதுக்கு இப்போது கலர்ஸ் எதுவுமே இல்லை, கலர்ஸ் இப்போவே இல்லை கலர் சைடு. ஜஸ்ட்டு ஒரு கேண்டில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வேக்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு விக் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில்ஸில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில்ஸ் அண்ட் எசென்ஷியல் ஆயில்னு 2 டைப்ஸில் உங்களுக்கு அவைலபிள். பியூர் எசென்ஷியல் ஆயில் அது லிட்டில் பிட் காஸ்ட்லி, ஃப்ராக்ரன்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ. ஃப்ராக்ரன்ஸ் ஆயில்னு தனியாகவும் சேல் பண்ணுறாங்க, நிறையா ஃப்ளேயர்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் எசென்ஷியல் ஆயில்லையும் நிறையா ஃப்ளேயர்ஸ் இருக்குது, ஃப்ரேக்ரன்ஸ்லேயும் நிறையா ஃப்ளேயர்ஸ் இருக்குது. எப்படி ஆட் பண்ணணுன்னா நீங்கள் எவ்வளோ வேக்ஸஸ் எடுக்கிறீங்களோ, இப்போது வேக்ஸஸ் வந்து 100 கிராம் எடுக்கிறீங்கன்னா அதில் 5% வந்து நீங்கள் ஆயில் வந்து ஆட் பண்ணணும். 100 கிராமுக்கு 5% எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அவ்வளோ எம்எல் வந்து நீங்கள் ஆயில் ஆட் பண்ணணும். 5 to 7% கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃப்ரேக்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. 5% வந்து கம்மி ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும், ஆயிலோடைய ஸ்மெல் வரும். நீங்கள் 7% எடுக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். பட் வேக்ஸ் மில்ஸ்க்கெலாம் போகிறப்போ அது கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் நார்மல் கேண்டில்ஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்டர்டு கேண்டிலுக்கு மட்டும் ஆயில் யூஸ்
யூஸ் பண்ணுங்கள். அன்சென்டட் கேண்டிலுக்கு ஆயில் யூஸ் பண்ண வேணாம். அது என்ன சென்டட் அன்சென்டட்னா, அன்சென்டட் அப்படின்னா எந்த ஒரு ஸ்மோக்லெஸ், அதாவது ஒரு ஃப்ராக்ரன்ஸுமே இல்லாமல் கேட்பாங்க. சென்டட் கேண்டில்னா நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸோட கேட்பாங்க. ஸோ இந்த ஃப்ராக்ரன்ஸ் பர்பஸ்க்கு தான் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஆயில்ஸ் வந்து வேக்ஸஸோட ட்ரிபிள் ரேட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர் வந்து 2000க்கு மேலே 3000க்கு மேலே இருக்கும். ஒவ்வொரு ஃப்ராக்ரன்ஸும் ஒவ்வொரு ரேட்டில் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ராக்ரன்ஸை நம்மளுடைய ரேட்டில் ஆட் பண்ணுறப்போ சென்டட் கேண்டில்ஸ் தனியாக ஒரு ரேட்டில் வந்து நம்ம சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆயில்ஸ் வந்து நம்ம இப்படி தான் ஆட் பண்ணணும். பர்சன்டேஜ் 5 to 7% வேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பிக்மெண்ட்டில் உங்களுக்கு பவுடர் ஃபார்ம் அண்ட் லிக்விட் ஃபார்மில் அவைலபிள். ஓகே, பிக்மெண்ட் பொறுத்தவரையும் பவுடர் அண்ட் லிக்விட் ஃபார்மில் அவைலபிள். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பவுடர் ஃபார்மில் நீங்கள் பிக்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா டைரெக்டாக உங்களுடைய வேக்ஸை மெல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஜஸ்ட்டு லைட்டாக 2 to 3 ட்ராப்ஸ் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கேண்டிலோட மிக்ஸ் பண்ணி போடுறப்போ உங்களுக்கு கலர் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகும். அதே மாதிரி பவுடர் பிக்மெண்ட் வந்து ஈஸியாக உங்களுக்கு திக் கலர் வந்து போகும், கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணாலும். பட் லிக்விட் கலர் பொறுத்தவரையும் நீங்கள் டைரெக்டாக வேக்ஸோட ஆட் பண்ணலாம். மெல்ட் பண்ண வேக்ஸோட டைரெக்டாக லிக்விடை ஆட் பண்ணலாம், ஈஸியாக மிக்ஸ் ஆகும். ஓகே, பட் ஆனால் லைட் கலர் தான் கிடைக்கும். லிட்டில் பிட் நீங்கள் நிறைய கலர்ஸ் வந்து இப்போ ஃபியூ ட்ராப்ஸ் நீங்கள் போடுறதோட ஒரு 5 to 7 ட்ராப்ஸ் போட்டால் தான் உங்களுக்கு கலர்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, கலர்ஸ் ஆப்ஷனல். உங்களுக்கு எவ்வளோ கலர்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸ் வந்து போட்டுக்கலாம். பட் பவுடர் பிக்மெண்ட் மட்டும் ஆயில்ஸோட தான் கலர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக்ஸோட ஆட் பண்ணணும். எப்படிங்கிறத நான் டெமோவில் காட்டுறேன். அண்ட் இது ரெண்டுத்துக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பட் கலர்ஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு பவுடர் ஃபார்ம்லேயும் அவைலபிள் ப்ளஸ் லிக்விட் ஃபார்ம்லேயும் உங்களுக்கு அவைலபிள். ஓகே, வேக்ஸஸ் பார்த்துருக்கோம், விக் பார்த்துருக்கோம், அண்டு ஆயில்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பிக்மெண்ட் பற்றி பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் பேசஸ். ஓகே, பேசஸில் நீங்கள் எப்படி வேணாலும் பேசஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேசஸ் நான் ஸ்டார்டிங்கில் காட்டின மாதிரி உங்களுக்கு இருக்குது. கேண்டில் பேசஸ்னால் கேண்டிலை மெல்ட் பண்ணி எதில் நீங்கள் போர் பண்ணுறீங்களோ இப்போ அதை தான் பேசஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஜார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜார் கேண்டிலுக்குள்ள பேசஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி ஜார் கேண்டில்லே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பேசஸ் இருக்குது. இப்போ உட்டன் லிட் போட்டு வந்து பேசஸ் இருக்குது, குட்டி ஜார் இருக்குது, அண்டு பிக் ஜார் இருக்குது, மீடியம் சைஸ் ஜார். சைஸ் வந்து டிஃபர் ஆகும். அதே மாதிரி ஜார் கேண்டிலில் நம்ம டபுள் கலர் பண்ணலாம், ட்ரிபிள் கலர் பண்ணலாம். இதெல்லாம் டின் கேண்டில்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்மால் ஜார் வந்து பர்த்டே பார்ட்டி, பேபி ஷவர் பார்ட்டிக்கெலாம் ஸ்டிக்கரிங் பண்ணி கேட்பாங்க, கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஜார் கேண்டிலில் டாப்பில் வந்து நம்ம போர் பண்ணிவிட்டு நல்ல ஃப்ளோரல் டிசைன், எனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேபி ஃபீட் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹார்ட் ஷேப் இது பாலிகார்பனேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் அக்ரலிக் மாதிரி இருக்கும். அதே மாதிரி அலுமினியம் டின் பேசஸ் நம்ம டீ லைட் கப்ஸ்க்கு இருக்கு இல்லையா, இது வந்து அலுமினியம் டின் பேசஸ்னு சொல்லுவாங்க, டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ கேண்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இதுதான் மேக்ஸிமம் இருக்கும். பபிள் மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, மினிலையும் இருக்கும், இதிலே பிக் சைஸ்லேயும் அவைலபிள். இப்போ நம்ம பேஜில் வந்து பார்த்திங்கன்னா பேபி கேண்டில் அப்படின்னு ஒரு நியூ கேண்டில்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருப்போம். நிறைய சேல்ஸ் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னா, நான் வந்து கேண்டில்ஸ்னு பார்க்குறப்போ எனக்கு இந்த ஃப்ளோரல் கேண்டில்ஸ், பபிள் கேண்டில்ஸ் தான் எனக்கு தெரியும். பட் எல்லாருமே அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. நான் லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேபி கேண்டில் மோல்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோல்டு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி செப்பரேட்டாக நான் ட்ரை பண்ணி பார்த்தப்போ எனக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறப்போ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மோல்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோல்டு வந்து அவைலபிள் மார்க்கெட்டில். ஓகே, இப்போ இந்த பேபி மோல்டு பார்த்திங்கன்னா கேக் அண்ட் சோப்புக்கு வந்து நல்லா எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பட் இதை நான் கேண்டிலில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஸோ இதுதான் இது மாதிரி உங்களுக்கும் நிறைய ஒரு டேலண்ட் இருக்கும். கண்டிப்பாக நிறைய வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு தீம் பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி பாருங்கள். நான் சில மாடல்ஸ் எல்லாம் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ மோல்டு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கேண்டில் மோல்டுன்னு சர்ச் பண்ணாமல் நார்மல் சிலிக்கான் மோல்டுன்னு சர்ச் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்கு ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ விக் வந்து நவுகிராமல் இருக்கிறதுக்கு அது ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பில்லர், இந்த மாதிரி சின்ன மோல்டுக்கு வந்து பில்லர் யூஸ் பண்ணி, அதாவது ட்ராப்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்கலாம், ஏன்னா போர் பண்ணுறப்போ வேஸ்ட் ஆகும். அண்ட் இந்த மாதிரி ஒரு நீடில், ஆக்சுவலாக இது சின்ன சைஸ் தான் நமக்கு
அவைலபிள். பிக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, கேண்டில் டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ குட்டி நீடில் நான் வந்து ஹோல்ஸ் போடுறப்ப காட்டுறேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஐஸ் ஸ்டிக்ஸ் வந்து தேவை, நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து ஐஸ் ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி ஐஸ் ஸ்டிக்லேயே வந்து சிலிக்கான்லேயும் அவைலபிள், அது மாதிரியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் அண்ட் டம்ளர்ஸ், வெசல்ஸ் இது எல்லாமே வந்து வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெயில் கட்டர். இது வந்து விக் வந்து நார்மலாக நீங்கள் சிசரில் வந்து கட் பண்ண முடியாது மீன்ஸ் ஷார்ப்பாக இருக்கணும், வெயிட்டாக இருக்கிற சிசர் தான் பண்ண முடியும். பட் இந்த நெயில் கட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கப்ஸ் எல்லாமே எதுக்காக வச்சுருக்கேன்னா, ஒரு கப்பையும் நம்ம கலர்ஸ்க்காக தனித்தனியாக வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி டிஸ்போசல் கப் இருந்துச்சுன்னா நம்ம கலரை மட்டும் தனியாக மிக்ஸ் பண்ணி போர் பண்ணிக்கலாம். நான் எப்படிங்கிறது டெமோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிங் மிஷின் எதுக்காகனா, இப்போது நம்ம வந்து கேண்டில்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கேண்டில்ஸை வந்து மெஷர் பண்ணணும். இப்போ 100 கிராம் 200 கிராம் என்ன மோல்டில் போகிறோன்னா மோல்டோடைய மெஷர்மெண்ட்டு, ஸோ ஜார் கேண்டில் போடுறோன்னா ஜார் கேண்டிலோட மெஷர் பண்ணி தான் கேண்டில்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதே மாதிரி தெர்மோமீட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, கேண்டில் வந்து ஒன்ஸ் மெல்ட் ஆனதும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணதுக்கப்புறம் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம செல்சியஸ் வந்து செக் பண்ணதுக்கப்புறம் தான் போர் பண்ணணும். அதிகமாக ஹீட்டில் வந்து நீங்கள் போர் பண்ணிங்கன்னா கேண்டில்ஸோடைய ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக வராது. அதே மாதிரி ரொம்ப கம்மியாக டெம்பரேச்சரில் போர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேண்டில் வந்து டக்குன்னு வந்து இதாகிடும். ஸோ நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது, நான் அதை காட்டுவேன் எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும், அதை எப்படி போர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்காக அந்த தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு தெர்மோமீட்டர் தேவைப்படாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேண்டில்ஸ் தான் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட் கன். ஒன்ஸ் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சு, இல்லை கேண்டில்ஸில் அடிஷ்னலாக ஏதாச்சும் ஒரு டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஹீட் கன் யூஸ் பண்ணி டெக்கர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜார் கேண்டில்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஹீட் கன்னை வந்து ஸ்டார்டிங்கில் ஹீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் போர் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் போர் பண்ணுற இடமும் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சரில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். ஓகே, ஸோ அது எப்படிங்கிறது எல்லாமே டெமோவில் காட்டுவேன். பட் இந்த திங்ஸ் எல்லாமே நீங்கள் பிஸ்னஸ் லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிங் மிஷின் தேவை, தெர்மோமீட்டர் தேவை, ஹீட் கன் வந்து உங்களுக்கு தேவை. ஓகே, ஜார் கேண்டில்ஸ், மோல்டு இது எல்லாத்துலேயுமே நம்ம ஹீட் பண்ணுவோம், ப்ரீ ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எதுக்காக அப்படின்னா கேண்டில் வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இப்போ ஒரு கேண்டில் பண்ணணுன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் தேவைங்கிறது நம்ம ஓரளவு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் டெமோ பார்க்கலாம்.